சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை மகள். தன் சொந்த குடும்பத்துக்கு தெரியாமல் தான் வாலிபத்தில் செய்த தவறால் தனக்கு ஒரு மகள் இருக்கும் விஷயத்தை தன்னோடு பழகிய இளைஞனிடம் தெரிவித்துவிட்டு அவர் இறந்து போகிறார். அவர் சொத்து மகளுக்கு வாங்கி தரும் ஆசையில் அந்த இளைஞன் செய்த முயற்சி என்ன, நடந்தது என்ன பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். பெரிய பண்ணை என்று சொல்லப்பட்ட ராஜசேகர ஜாதி பேரை சேர்த்து கொள்ள தயக்கமாக இருக்கிறது. இந்த நாட்களில் ஜாதியாவது ஒன்றாவது. எனவே பெரிய பண்ணை ராஜசேகர் என்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். அவருடன் எனக்கு நெருக்கமாக பழக்கம் நான் ஆரம்பாக்கத்துக்கு மாற்றான போது எனக்கு ஏற்பட்டது. வீரிய சாகுபடி திட்டம், குடும்ப கட்டுப்பாடு இவையெல்லாம் எல்லா கிராமங்களிலும் இருக்கவே இருந்தாலும் குறிப்பாக ஆரம்பாக்கத்தில் எனக்கு 2 இஷ்டங்கள். இங்கே ஒரு சிதிலமான கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் பிற்கால சோழன் ஒருவனுடைய சங்கதிகள் கல்வெட்டாக இருக்கின்றன. இது என் முதல் இஷ்டம். 2வது, இந்த வட்டார பாட்டுகளை ஒரு பொழுதுபோக்காக சேர்க்கும்போது தான் ராஜசேகரின் கவனத்தை ஈர்த்தேன். அவர் எனக்கு ஒரு நாள் சொல்லி அனுப்பிட்டு, உங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் லஞ்சத்தில் குறியாக இருப்பாங்க, நீங்கள் என்னப்பா பாட்டு கேட்குறியாமே? சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு பிடித்தமான விஷயங்க இது, நிறைய சேர்த்திருக்கியாமே என்றார். எல்லாவற்றையும் படித்து காட்டினேன். கல்வெட்டுகளை பற்றியும் சொன்னேன். பராக்கிரம பாகு பாண்டி நாட்டை படையெடுத்த காலம் பற்றியும் அவன் சோழ நாட்டின் விளிம்பு வரை வந்துவிட்ட செய்தியும் ஆரம்பாக்கம் கல்வெட்டில் இருப்பதை சொன்னார். ஆச்சரியப்பட்டேன். நம்ம மாதிரி இன்னொரு பிராணியா என்று. இருவரும் அவர் வில் வண்டியில் ஆரம்பாக்கம் கோவிலுக்கு செல்லுவோம். அவர் இந்த கோவிலை பற்றி சர்க்காருக்கு செய்த மனுவின் நகலை காட்டினார். மெல்ல மெல்ல எனக்கும் அவருக்கும் நெருக்கமாகி அவர் சொந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு 60 வயது இருக்கும். நல்ல திடகாத்திரமாகத்தான் இருந்தார். கொஞ்சம் பெரிய உடம்பு. சற்று நேரம் நடந்தால் மூச்சு வாங்கியது. இது நல்லது இல்லைங்க. திருச்சி அல்லது தஞ்சாவூருக்கு போய் டாக்டர்கிட்ட காட்டிக்கிறது நல்லது என்றதற்கு, என்ன தம்பி, உசுறு போனால் போகுது, சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு மௌனுகளுக்கு, பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். நன்றி கெட்ட பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்தது போக பாக்கி கொஞ்சம் ரொக்கமும் செக்யூரிட்டிகளும் இருக்குது. இது இருக்கும் ஒரு 10-15 லட்சம். தண்ணியில் முழுகிறவனுக்கு தங்கம் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி எனக்கு பணம் அலுத்து போச்சு தம்பி, பிச்சை காசாச்சு. எனக்கு வேண்டியது உன் மாதிரி சிநேகம். அப்புறம் என் மக ஒருத்தி இருக்கா, அவளுக்கு எப்படியாவது. உங்களுக்கு மக இருக்கிறதா யாரும் சொல்லலையே, இது வரைக்கும் நீங்கள் கூட சொல்லலையே. அதை ஏன் கேட்குற? சின்ன வயசில் நான் கொஞ்சம் விளையாடியிருக்கேன் தம்பி. ஊருக்கு ஊர் வச்சிட்டு இருந்தேன். மெட்ராஸில் ஒரு சட்டக்காரியை வச்சிட்டு இருந்தேன், ரோஸு மரின்னு. நல்லா டீ போட்டு தரும், ஆனால் குளிக்காது. பெரியவரின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றி சுருங்கியது. ஐயா, உங்களுக்கு பொண்ணு இருக்குதா? ஆமாம் தம்பி, திருச்சி காலேஜில் பிகாம் படிக்குது. ஒரு முறை நானே காட்டுறேன் என்றார். அடுத்த தடவை திருச்சி சென்றபோது என்னையும் கூட்டி சென்றார். ஹாஸ்டலில் பார்வையாளர் அறையில் 1.5 மணி நேரம் பொறுமையாக காத்திருந்த பின் அந்த பெண் தயங்கி தயங்கி வந்தாள். பாவாடை மேலாக்கு போட்டுக்கொண்டு பின்னல் வைத்து கொண்டு தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். நல்லா இருக்கியம்மா என்றார். தலையாட்டினாள். நல்லா படிக்கிறியம்மா? மறுபடி ஆமாம் என்று தலையாட்டல். கிளாஸில் எத்தனையாவது? 4 என்று விரல்களை காட்டினாள். பண்ணை 4 100 ரூபாய்களை எடுத்து கொடுத்த போது மட்டும் பேசினாள். வேண்டாம், போன வாட்டி கொடுத்ததே இருக்குதுல்ல, அப்போ வரட்டுமா என்று அவள் கன்னத்தில் தட்டப்போக அவள் பின் வாங்க உள்ளே சென்றாள். விடுதியை விட்டு வெளியே வந்தபோது, எப்படி இருக்கா என் பொண்ணு, ரோசக்காரி என்றார். ரொம்ப சாதுங்க, ஆனால் எப்போ வேணா சொல்லுங்க, இவளை நான் கட்டிக்க தயாராக இருக்கேன். சே, அது குழந்தையா, கல்யாணத்தை பற்றி இப்போ கவலை இல்லை. இதை பாரு, நீ வேற ஒரு உதவி செய்யணும் எனக்கு. இது பேரில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எழுதலான்னு பார்க்குறேன். அதுக்கு உன்னை ஒரு ட்ரஸ்டி மாதிரி நியமிக்கலான்னு இருக்கேன். என் பையங்க எல்லாரும் தருதலைங்க, இவளை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏமாற்றி விடுவானுங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன்.
உன்னை கார்டியனாக போட்டுட்டு, அதுக்கு என்ன, தாராளமாக போட்டுருங்க, உயிலை எழுதிட்டிங்களா? இல்லை, கூடிய சீக்கிரமே எழுதிட்டு போகிறேன். இந்த காகிதத்தில் உன் பேர், விலாசம் எல்லாம் எழுதி கொடுக்குறியா தம்பி? அவர் அந்த உயிலை எழுதுவதற்குள் இறந்து போய்விட்டார். நான் கோவிலுக்கு போகலாம் என்று கிளம்பி கொண்டிருந்த போது பண்ணை இறந்து போய்விட்டதாக தகவல் வந்தது. உடனே போனதில் நடு கூடத்தில் நாமம் போட்டு படுக்க வைத்திருந்தார்கள். யாரோ ஒரு கிழவி ராத்திரி கீரை சாப்பிட்டதையும் காலையில் வேட்டி துவைத்தது போன்ற அனாவசிய விவரங்களையும் தந்தாள். எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. பிள்ளைகள் சொல்வதை பார்த்தால் ஒன்றுமில்லைங்க, வகுத்து வலின்னாரு, ஒரு வாட்டி வேட்டிலேயே வெளிக்கு போயிட்டாரு. அந்த முகத்தை பார்த்தேன். சம்சாரம் இல்லை. சிங்கப்பூரில் ஒரு தங்கையாம், 4 பிள்ளைகளாம். வரும் வரை உடலை வைத்திருந்தார்கள். ஊர் ஜனங்கள் முழுவதும் கூடியிருக்கு. ஹாஸ்டலில் பார்த்த அந்த பெண் ஞாபகம் வந்தது. தகவல் சொல்ல வேண்டுமா என்ற கேள்வியே நெஞ்சை உறுத்தியது. அதைவிட முக்கியம் அவருடைய கடைசி ஆசை. என்னை ட்ரஸ்டியாக போட்டு அந்த பெண்ணின் படிப்புக்கு எதிர்காலத்துக்கும் ஒரு ஏற்பாடு செய்வதாக சொன்னாரே. பையன்கள் எவரிடமும் துக்கமில்லை. சடங்குகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஓரத்தில் ஒதுங்கி கொண்டு சிகரெட் குடித்தான் ஒருவன். மற்றொருவன் தான் புதிதாக வாங்கியிருந்த வண்டியை ஓட்டி காட்டினான். எல்லாரிடமும் சென்ட்டு வாசனை அடித்தது. கிழவனாரை எரித்துவிட்டு முதல் காரியமாக எல்லாரும் பந்தலில் உட்கார்ந்து கொண்டு காஃபி குடித்து கொண்டிருந்தார்கள். நான் சூட்டோடு சூடாக பேசிவிடுவது என்று தீர்மானித்து மூத்த மகனை கூப்பிட்டேன். குணா, கொஞ்சம் தனியாக வரீங்களா? யார் நீங்கள்? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் உங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் கொஞ்சம் நெருக்கமாக பழகுனவருப்பா என்றார் பக்கத்தில் இருந்தவர். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷங்க. டேய், ஒரு சேர் கொண்டு வாடா. இல்லை குணா, நான் உங்கள் 4 பேர் கூட மட்டும் தனியாக பேசணும். 4 பேர்னா? நீங்கள் பிரதர்ஸ் 4 பேர். மொட்டை மாடியில் அவர்கள் 4வரிடமும் எல்லா விவரமும் சொன்னேன். சிகரெட் பிடித்து கொண்டும் டீ குடித்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் சொல்லி முடித்ததும் மௌனமாக இருக்க சின்னவன் மட்டும் ரொம்ப ஒழுங்காக இருக்கே என்றான். இதெல்லாம் அவர் தான்ப்பா என்கிட்ட சொன்னார். ஆனால் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே இதை பற்றி. நான் ஆச்சரியப்பட்டு, இல்லைங்க, உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கிறதாகவும். பொய், விவரம்லாம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இரு ராஜி, இதை பாருங்க, எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு பூரா தெரியாது. ஊருக்கு ஊர் வப்பாட்டி வச்சுருப்பார். ஜாதி வித்தியாசம் இல்லாமல் வச்சுருந்தார். அவரை போல ஒரு சொல்லக்கூடாது கிராதகனை நீங்கள் பார்க்க முடியாது. எங்களை எல்லாம் ரொம்ப அல்லாட வச்சார். யாரையோ வச்சுக்கிட்டு கூத்தாடினார். சொந்த பிள்ளைங்களை தவிர மற்ற எல்லாரும் அவருக்கு சிநேகிதம். ஒரு மாதிரி கிராக்குங்க. அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றா சொல்லுவார். நீங்கள் கண்டுக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சமாளிச்சுக்கிறோம். இல்லைங்க, உங்கள் அப்பா என் கூட பழகின வரைக்கும் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆளா, பொய்யில்லாதவரா. குணா தன் சகோதரர்களை பார்த்து கொண்டு நம்ம அப்பாவை பற்றி தான் பேசுகிறாரு என்று சிரித்தான். இதை பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு எதுவும் கேட்கலைங்க. அதுக்கு இன்னும் தகவலே தெரிஞ்சிருக்காது. உங்கள் அப்பா தாங்க அதுக்கு அவர் கையில் இருக்கிற பாக்கி ரொக்கத்தையும் செக்யூரிட்டிகளையும் ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆக்கி அவள் பேருக்கு கொடுத்துட்றதா சொன்னார். அதுக்கு என்ன கார்டியனாக கூட இருக்க சொன்னார். உயிலை மாற்றினாரா? எதுவும் மாற்றணுன்னாரு. அதுக்குள்ளே போயிட்டாரு. போயா வெளியே என்றான் குணா. என்னது, வெளியே போயான்னா? உங்கள் மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம். ட்ரஸ்டா, ப்ராப்பர்ட்டியா, என்ன இருக்குது இங்கே? கடன் தான் வச்சுட்டு போயிருக்காரு. என்ன வச்சுட்டு போனா கிழவன்? இங்கே பாருங்கள், நீங்கள் இஷ்டம் இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு போங்க. வேணும்னு இறந்து போனவங்களை திட்டாதீங்க. அட போயான்னா கழுத்தை பிடித்து வெளியே தள்ளணுமா உன்னை? இந்த மாதிரி எத்தனை ஆள் கிளம்பியிருக்கீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு? நான் நேராக திருச்சி வக்கீலிடம் சென்று கேட்டேன். இந்த பாரு, நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவந்தான். பண்ண உயிலை மாற்றி தான் எழுத சொன்னார். டிராஃப்ட் எல்லாம் கூட ரெடி. அந்த பெண்ணோட அம்மாவை இவர் கல்யாணம் பண்ணிக்கல. இருந்தாலும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார்.
டிராஃப்ட்டு அவரை அப்ரூவ் பண்ணினது வச்சுருக்கேன். எஸ்எஸ்எல்சி புஸ்தகத்தில் காலேஜ் அட்மிஷன் போதே பேரண்ட்ஸு சிக்னேச்சரில் கையெழுத்து இவர் தான் போட்டிருக்காரு. அது ஒண்டி தான் ஆதாரம். அவர் இறந்து போன விவரத்தையே நாம் சொல்லலையே அந்த பொண்ணுக்கிட்ட. சொல்லியாச்சு. இந்த பாருங்க, சான்ஸே இல்லை. ஒரு வேளை வக்கீல் நோட்டீஸ் வேணால் ஒன்று அனுப்பிச்சி பார்க்கலாம். நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு பொண்ணுக்கு, அப்பா அப்பான்னு. அதெல்லாம் அந்த பொண்ணு ஒரு வேளை வச்சிருக்கலாம். சும்மா ஒரு தடாலடி அடித்து பார்க்கலாம். எனக்கு என்னவோ கஷ்டம்னு தான் தோணுது. பயலுக முரட்டு பயல்களாக இருக்கானுங்க. என்கிட்ட தெளிவாக சொன்னார் சார். என்கிட்ட இந்தாப்பா சொன்னார். அதுக்குள்ளே செத்து போயிட்டாரே. அந்த பொண்ணு ரொம்ப அன்லக்கி. படவென்று ஒரு கடிதத்தை டைப் அடித்து, இந்த பார், இதை காரியமாக ரெஜிஸ்டர் ஏடியில் அவங்களுக்கு அனுப்பிச்சிப்பார், என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். கடிதம் போய் சேர்ந்த 13ஆம் நாள் குணா என்னை மோட்டார் சைக்கிளில் வந்து பார்த்தான். நீ தானே அனுப்பிச்சத? இல்லையே, வக்கீல் அனுப்பிச்சார். நீ சொல்லி தானே அனுப்பிச்சது. இதில் ஒன்றும் கிடையாது, தெரியும்ல. சரி, அப்போ கோர்ட்டில் பார்த்துக்கங்க. கோர்ட்டும் இல்லை, வெங்காயமும் இல்லை, உள்ளே விட மாட்டாங்க, தெரியும்ல. சரி, இப்போ எதுக்காக அப்புறம் அதை என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லு. அவன் கண்களில் சற்று தோல்வி தெரிந்தது. இதை பாரு, இதை ஜாஸ்தி கிளப்பாத. எழுத்து மூலமாக எதுவும் வேண்டாம். அந்த பொண்ணுக்கு கேஷாக ஒரு 40 ரூபா கொடுத்துட்றோம். ஒரு கையெழுத்து ரசீதில் போட்டு கொடுத்துட்டா போதும். எவ்வளவு? 40,000ப்பா. எங்கள் அப்பன் விதைச்ச காட்டு செடிக்கெல்லாம் நாங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு. இளவு என் தலையெழுத்து. எதுக்கும் நான் வக்கீலை கேட்டு சொல்கிறேனே. சொல்லு அவசரம் இல்லை என்று மோட்டார் சைக்கிளை கிளப்பிக்கொண்டு படவென்று சென்றான். வக்கீல் சரியாக 1 லட்சமாவது கேளு, ஒரு 12% கூட மாதம் ஒரு 1000ஆவது வரும், அதுக்கு குறைச்சி கேட்காத என்றார். கேஸ் போட்டு பார்த்துடலாமா வக்கீல் சார்? கேஸு இல்லைப்பா, இருந்தாலும் இழுத்தடிக்கும். 10-15 வருஷம் ஆகிடும். இந்த காம்ப்ரமைஸ் வேறு இருக்குல்ல, ஏதோ பிளாக்கில் பணம் வச்சுருக்காங்க போல இருக்குது. பயந்துக்கிட்டு ஜகா வாங்குறாங்க. 1 லட்சம் தந்தால் ஒப்புத்துக்க. நான் குணாவை சந்தித்து 1.5 லட்சம் கேட்டேன். அப்படி இப்படி என்று இழுத்தடித்து பேரம் பண்ணி 1 லட்சம் தருகிறதாக ஒப்புக்கொண்டான். ஒரு கச்சா ரசீது கூட போதும் என்று சொன்னான். இந்த சந்தோஷ செய்தியை அந்த பெண்ணிடம் சொல்ல வக்கீலும் நானும் விடுதிக்கு போயிருந்தோம். அந்த பெண் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கேட்டது. அதற்கு பிறகு, ஐயா, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க, ஆனால் இந்த பணத்தை நான் வாங்கிக்க முடியாது, இது எனக்கு வேண்டாங்க என்றாள். ஏம்மா, இதில் உனக்கு உரிமை இருக்குமா? இது ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாங்கியிருக்கோம்மா, இதை வாங்கிக்க. இல்லைங்க, எனக்கு உரிமை இல்லை. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மா? நான் அந்த ஆளோட பெண் இல்லை என்றாள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.